வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வின் வழியில் இணைந்து வாழ்ந்தாள் வானகமன் மலரும். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வின் வழியில் இணைந்து வாழ்ந்தாள் வானகமன் மலரும். இறையேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டின் 29ஆம் ஞாயிறு திருவழிபாட்டிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. நம்முடைய உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி நம்மை வழிநடத்த வல்லது. எனவே இன்று குறிப்பாக மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு நம் ஆண்டவர் இயேசு அவருக்கு உரிய பாணியில் நம் அனைவருக்கும் எளிமையாக புரியும் வகையில் ஓமையின் வாயிலாக அருமையான நற்செய்தி வாசகம் இடம்பெற நம் சிந்தனையை ஒன்றிணைத்து நம் குற்றம் குறைகளை எண்ணி மனம் வருந்தி இந்நிறைவான இத்தெய்வீக திருப்பலியில் பங்கேற்க அனைவரையும் இனிதே வரவேற்கிறேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்கும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனதோடு அமைதி உண்டாகுக. புகழின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளம் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உயிர்
என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் எப்பொழுதும் உமது திருவுளத்திற்கு ஏற்ப வாழச் செய்து அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் என்றும் ஊழியம் புரிய செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியுண்ட திருமகன் எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மோசே தம் கையை உயர்த்தியிருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றியடைந்தனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவசனங்கள் 8-13 வரை. அந்நாட்களில் அமலேக்கியர் ரபிதிமில் இஸ்ரேலரை எதிர்த்து போரிட வந்தனர். மோசே யோசுவாவை நோக்கி, தம் சார்பில் தேவையான ஆட்களை தேர்ந்தெடு. நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு. நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார். அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே மோசே, ஆரோன், கூர் என்பவர்கள் குன்றின் உச்சியில் ஏறி சென்றனர். மோசே தம் கையை உயர்த்தியிருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றியடைந்தனர். அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றியடைந்தனர். மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமுமாக தாங்கிக் கொண்டனர். இவ்வாறாக அவர்கள் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன. யோசுவா அமலேக்கியும் அவனுடைய மக்களையும் வாளுக்கெறியாக்கி முறியடித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் அதிகாரம் 121, 1 முதல் 8 திருப்பாடல்கள் வரை. பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. 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 மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடம் இருந்தே எனக்கு உதவி வரும். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. அவர் உன் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் உன் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது.
தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீர் போகும் போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. இரண்டாம் வாசகம். கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கின்றாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகின்ற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றப் போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கடிந்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 18, இறை வசனங்கள் 1 முதல் 8 வரை. அக்காலத்தில் சீடர்கள் மனந்தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரும் நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான்
இவருக்கு நீதி வழங்குவேன். இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே, இப்படி சொன்னார் என்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாராம்? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாராம்? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திருச்சபையானது பொது காலத்தின் 29ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றது. இன்றைய வாசகங்கள் அனைத்துமே ஜெபத்தை பற்றி சிந்திக்க நம்மை அழைக்கின்றது. ஜெபம் என்பது ஒரு பக்தி ரீதியான சொல். இதன் பொருள் பிரார்த்தனை அல்லது வேண்டுதல். இது பொதுவாக கடவுளிடம் அல்லது ஒரு தெய்வத்திடம் பேசும் செயல்முறையை குறிக்கிறது. ஜெபத்தின் முக்கியத்துவம் பார்த்தோம் என்றால், நம்முடைய தனிப்பட்ட உறவு, இரண்டாவது ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் பார்க்கின்றோம். தனிப்பட்ட உறவு என்று பார்க்கின்ற பொழுது இது கடவுளுடன் ஒரு தனிப்பட்ட உறவை உருவாக்குவதற்கான ஒரு வழியாக கருதப்படுகிறது. இரண்டாவது பார்த்தோம் என்றால் ஆவிக்குரிய வளர்ச்சியை பற்றி நாம் பார்க்கின்றோம். ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வளர்ச்சியை ஊக்குவிப்பதாகவும் விசுவாசத்தை வலுப்படுத்துவதாகவும் கருதப்படுகிறது. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, ஜெபம் என்பது ஒருவரின் ஆழ்ந்த உணர்வுகளையும் நம்பிக்கைகளையும் ஒரு உயர்ந்த சக்தியுடன் பகிர்ந்து கொள்ளும் ஒரு வழிமுறையாகும் ஜெபம். கடினமான காலங்களில் ஜெபம் நம்பிக்கை மற்றும் பலத்தை அளிக்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகம் ஜெபத்தின் வல்லமைக்கு சிறந்ததொரு எடுத்துக்காட்டை கூறுகின்றது. இஸ்ரேல் மக்கள் அமலேக்கியர் என்ற இனத்தாருடன் யோசுவா தலைமையில் போர் புரிந்தனர். அப்போது மோசே கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு தம் கையை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் இஸ்ரேல் மக்களுக்கு வெற்றி கிடைத்ததை நாம் பார்க்கின்றோம். அவர் தம் கையை தளர்விட்ட போதெல்லாம் பகைவர்கள் வெற்றி அடைந்தார்கள். மோசேயின் கைகள் தளராமல் அவரது இரு கைகளும் ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமும் தாங்கிக் கொண்டனர். இயேசுவில் பிரியமானவர்களே, ஜெபம் இருந்தால்தான் நமது நம்பிக்கையை வலுவூட்டுகின்றது. 1 தெசலோனிக்கர் 5:17 கூறுவது போல, இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் என்பதை நமக்கு அழகாக திருத்தூதர் பவுல் அழகாக சொல்கின்றார். இடைவிடாது ஜெபிக்கும் பொழுது நமது நம்பிக்கை ஆழப்படுத்துகின்றது. மோசே கோலை உயர்த்திய போது கிடைத்தது வெற்றி, அக்கோலை தளறிவிட்ட போது கிடைத்தது தோல்வி. ஏனென்றால் மோசே கையில் இருந்து கடவுளின் கோல்தான் ஜெபமாக என்னும் நெம்புகோல். நீங்களும் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது அது நடக்கும். நம்முடைய காரியங்கள் நினைத்தவை நடக்கும். இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் கைகளை உயர்த்தி ஜெபிப்பதற்கும் கைகளை உயர்த்துவதற்கும் நாம் அசிங்கப்படுத்துகின்றோம். பக்கத்தில் யாராவது எதையாவது சொல்லிவிடுவார்களா என்று பயப்படுகின்றோம். நாம் பயப்படாமல் மனந்தளராமல் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய காரியங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளில் நாம் அமைதியாக அனைத்தையும் நிறைவேறிய காரியங்களாக முடிவடைகின்றது. இன்றைய 2ஆம் வாசகம் பார்த்தோம் என்றால் அறிவுரை பற்றி கூறுகின்றது. இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழி நடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது.
ஒரு மனிதனிடத்தில் ஆழ்ந்த பக்தி இருந்தால் அங்கு ஆழ்ந்த நம்பிக்கையும் இருக்கும். ஆழ்ந்த பக்தியும் ஆழ்ந்த நம்பிக்கையும் ஒரே நிலையில் செல்ல வேண்டும், ஒன்றோடு ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும். நம்பிக்கை இருந்தால் அனைத்தையும் பெற்றுவிடலாம் என்று நினைக்கும் பொழுது நாம் நம்மிடத்தில் சந்தோஷத்தை பார்க்கின்றோம். நம்பிக்கை நேர்மையாக வாழ்வதற்கும் தைரியமாக வாழ்வதற்கும் பலனை தருகின்றது. இறை வார்த்தையை அறிவிக்க வேண்டும், இறை வார்த்தையை நம்பிக்கையுணரோடு பகிர்ந்து கொள்ளவும் வேண்டும் என்று நாம் முடிவெடுக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு மனிதர்களாலும் முடிவடையவில்லை. நாம் கிறிஸ்தவர்கள் உண்மையாக வாழும் பொழுது நாம் அனைத்து காரியங்களில் ஈடுபடுகின்றோம். இறை வார்த்தை நம்மை தியானிப்பது நம்முடைய வாழ்க்கையில் உபயோகிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் அழைக்கப்படுகின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இறை வார்த்தை பகிர்வதற்கும் அறிவிப்பதற்கும் மனந்தளராமல் வாழ வேண்டும். நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்கின்ற நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய திருவுடல் திரு ரத்தத்தை பெறுகின்றோம். ஆனால் ஆண்டவருடைய இறை வார்த்தைக்கு உண்மையாக இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் நம்பிக்கையினால் எல்லா கைகூடும் என்று எண்ணி மனித முயற்சியை கைவிடக்கூடாது. மனித முயற்சி நமக்கு முக்கியம். மனித முயற்சி நமக்கு நம்பிக்கை தருகின்றது. மனித முயற்சி நமக்கு ஆழ்ந்த பக்தியை கொடுக்கின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தில் பார்த்தோம் என்றால் நாம் மனந்தளராமல் ஜெபிக்க வேண்டும். நேர்மையற்றவர் கைமென்னும் என்ற ஓமை வாயிலாக கிறிஸ்து உணர்த்துகின்றார். நீதி கிடைக்கும் வரை போராட இயேசு அழைப்பு விடுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எத்தனையோ நீதிமன்றத்திற்கும் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நாம் அலைந்திருக்கின்றோம். ஆனால் அதை தகுந்த முறையில் நீதி கிடைக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ரத்தம் சிந்துதலின்றி மீட்பு இல்லை, போராட்டமின்றி நீதி இல்லை என்பது நமக்கு அனுபவம் சொல்லும் பாடமாக இருக்கின்றது. ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் மனந்தளராமல் அயராது உழைக்க வேண்டும். உழைத்தவனுக்கு பலன் தானாகவே வந்துவிடும். போராட வேண்டும், தொல்லை கொடுக்க வேண்டும், நடுவரை உடனடியாக தீர்ப்பு தந்து விடுவார். இயேசுவில் பிரியமானவர்களே, எல்லாம் கிடைத்துவிடும், எல்லாம் வாழ்ந்து விடலாம் என்று விட்டுவிடாதீர்கள். நம்பிக்கையும் ஜெபம் தான் முக்கியமாக இருக்கின்றது. மனித முயற்சிக்கு தக்க பலன் கிடைக்கும் என்று வள்ளுவர் கூறியுள்ளது நினைவில் நிற்க வேண்டிய ஒன்றாகும் என்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, மன தளராமல் வாழ்கின்ற பொழுது நம்முடைய குடும்பமும் சந்தோஷமாக வாழ்கின்றது. மன தளராமல் சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது நம்முடைய நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, இறைவனிடம் வாழும் பொழுது நம்பிக்கையோடு வாழ வேண்டும். இறை வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது நாம் மனந்தளராமல் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஜெபம் ஜெபிக்கின்ற பொழுது நாம் மனந்தளராமல் ஜெபிக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு வந்து நம்முடைய நேரத்தை எவ்வாறாக செலவழிக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இறைவன் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். நம்பிக்கையோடு மனந்தளராமல் ஜெபிக்க வேண்டும் என்பதை இன்றைய திருப்பலிக்கு நம்மை அழைக்கின்றார். அதற்கான வர வேண்டி இத்திருப்பலியில் ஜெபிப்போம். இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். பின்னரும் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியார்
இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய மன்றாட்டுக்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவரிடம் நாம் ஏறெடுப்போம். கருணை கடலாகிய எம் இறைவா, எம் திருத்தந்தை லியோ ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் எம்மையும் நீதியும் நேர்மையும் நிறைந்த இதயங்களால் நிரப்பி இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாக உலகெங்கும் அன்பையும் நல்லுறவையும் மலர செய்ய உம் ஞானத்தையும் வல்லமையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, மாந்தரின் உள்ளத்திலிருந்து வரும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யவும் விதமாய் அமையவும், சுயநலம் பாராமல் அடுத்திருக்கும் மாந்தரின் முன்னேற்றத்தில் தன்னலமற்று தேவையின் மூலம் ஏற்றம் பெற செய்யவும், அனைவரும் இணைந்து செயல்படவும் உம் அன்பின் ஆட்சியை கட்டி எழுப்ப தேவையான வரங்களை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, இன்றைய அரசியல் சூழலில் சிக்குண்டு தவிக்கும் எம் மக்களை கண்ணோக்கியருளும். பயணிக்க வேண்டிய பாதைகளை நீதியுடனும் நேர்மையுடனும் தேர்வு செய்து நாட்டு மக்களை திறம்பட நடத்தி ஆள்பவர்கள் நடுநிலையுடன் மக்கள் சேவையில் சிறந்த தலைமையை தேர்ந்தெடுக்க மக்களுக்கு நல்ல ஞானத்தையும் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை கைப்பிடித்து நடத்தும் தந்தையே, புதிய வாழ்வை எதிர்நோக்கி இருக்கும் எம் இளையோர்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் எதிர்பார்த்திருக்கும் வளமான வாழ்வு, சிறந்த வேலை வாய்ப்பு, உயர்கல்விக்கான தரமான கல்விக்கூடங்களின் அனுமதி, பொருளாதார உதவிகள் மற்றும் உடல் உறுதியை வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியாக இருக்க அழைக்கும் இறைவார்த்தைக்கேற்ப பிறர் எங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை கூறும்போது கிறிஸ்துவர்களுக்கே உரிய மன்னிப்பு என்னும் உயர்ந்த பண்புடன் கிறிஸ்துவுக்காக இன்னல்களை ஏற்றுக்கொண்டு எல்லா இடர்களிலும் இகழ்ச்சியிலும் பேறு பெற்றவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதிமொழிகள் 28:13 படி தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது. அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டுவிடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவர். உரோமையர் 2:6 படி ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கடவுள் கைமாறு செய்வார். திருவெளிப்பாடு 12:17 படி ஆண்டவரே, உன் வருகைக்காய் காத்திருந்து முது கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு வாழ இறைவா நம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, நாங்கள் கேட்டு அனைத்து மன்றாட்டுகளோடு சேர்த்து எங்களுடைய ஆழ்மனதில் புதைந்திருக்கின்ற சொல்ல முடியாத விண்ணப்பங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். வந்து உன் பீடத்தில் வைத்தேன் இறைவா, மகிழ்வாய் தயவாய் ஏற்றருள்வாய். உள்ளதெல்லாம் நான் எடுத்து வந்து உன் பீடத்தில் வைத்தேன் இறைவா, மகிழ்வாய் தயவாய் ஏற்றருள்வாய்.
சரியல்லவா? நான் காணும் சுகமெல்லாம் உனதல்லவா? அதை உனக்கென துறப்பது சரியல்லவா? மகிழ்வுடன் வருவேன், மனமதை தருவேன், மன்னவா நான் என்னை உனக்களிப்பேன். துயருடன் இருப்போர் விழிநீர் துடைப்பேன், உன்னருளை பிறருடன் பகிர்ந்திடுவேன். உனக்காய் உழைக்கும் உறுதியுடன் நான் என்னையே முழுதும் தருவேன். உள்ளதெல்லாம் நான் எடுத்து வந்து உன் பீடத்தில் வைத்தேன் இறைவா. மகிழ்வாய் தயவாய் ஏற்றருள்வாய். சகோதர சகோதரிகளே, உங்களுடனுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவன் கேட்டு தாங்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனமு வந்து அளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவ பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுலமானீரே. இவ்வாறு உம்மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒன்றிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்து இதனால் பல்வகையில் வெளிப்படும் முத ஞானத்தை புகழச் செய்தீரே. ஆகவே வான தூதத்திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: நிறைந்துள்ளன.
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் முது திரு அவை நினைவு கொண்டுள்ளும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோம், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்துள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு கொண்டவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கினேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதி அற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் எம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். தெய்வ தரிசனம் தேடும் மனதிலும் தேவன் வரவிலே ஜீவன் உருகிலும், இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா, இறைவா இறைவா என் இதயம் இறைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனதிலும் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, விண்ணக பலியால் நாங்கள் அடிக்கடி பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் சாட்சியாய் வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி நிறைவேறிற்று. எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க.